பலத்தன. அவனுடைய கைக்கு கடவுள் என்ன பண்ணாராம்? அவருடைய கரத்தின் பலத்தை அவனுடைய கையின் பலத்தோடு சேர்த்திருக்கிறார். அப்ப யோசேப்பு கையை நீட்டினான்னா அது கர்த்தர் கையை நீட்டின மாதிரி. அவனுடைய கரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவன் கரங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆட் பண்றார் கர்த்தர். சொல்லுங்க, என்னுடைய கரத்துக்கு கர்த்தர் தன்னுடைய பலத்தை சேர்க்கிறார். அப்போ உங்க பிரச்சனையில், உங்க பலத்தில், உங்க வேர்வையில் நீங்க எல்லாத்தையும் சாதிக்க போறது இல்லை. எப்படி நீங்க சாதிக்க போறீங்க? உங்கள் பலத்தோடு கர்த்தர் என்ன பண்றார்? அவருடைய பலத்தை சேர்க்கிறார். உங்க பலம் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அவருடைய பலம் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பலன், அதை கொண்டாந்து உங்க பலத்தோடு சேர்க்கிறார். அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? அது ஒரு பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பலன் உண்டாகிறதுனால தான் அவன் சம்பாதிக்கிறான், பலன் உண்டாகிறதுனால தான் உயர்றான், பலன் உண்டாகிறதுனால தான் கடவுள்கிட்ட அவனுக்கு பலன் உண்டாகிறதுனால எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்கிறான். அப்ப யாக்கோபு பார்த்துட்டார், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கனிதரும் திராட்சை செடி, இவனுடைய கொடிகள் எங்கும் படரும், செவரெல்லாம் படரும். எத்தனையோ வில்வீரர் இவனை மனமடிவாக்கி, இவனை நோகடிக்க பண்ணி, இவனை ரொம்ப அளவு வச்சு, இவனுக்கு என்னெல்லாம் தீமெல்லாம் பண்ணணுமோ பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் இவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. எல்லாம் சொல்லுங்க, தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றார். அப்போ ஆசீர்வாதம் என்னத்தெல்லாம் கொண்டாடுறது பாருங்க. எவ்வளவு விரோதிகள், எவ்வளவு ஆட்கள் என்ன செய்யலாம்னு நினைச்சாலும் அது ஒன்றும் செய்ய முடியல. இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் உனக்கு அப்படி ஆச்சுன்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் மட்டுமல்ல, வெற்றியை தரும், ஜெயத்தை தரும், பலத்தை தரும், ஆற்றலை தரும், ஞானத்தை தரும், எல்லாத்தையும் தரும் பாருங்க. அதான் சொல்லியிருக்குது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பாய், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால உன் வாழ்க்கையில உயர வானத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டாகும். பல விதத்தில் சொல்லலாம், நீங்க பல விதங்களில் இதை சொல்லலாம். எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமி கடியில் என்ன இருக்குது? வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்குது, எண்ணெய் முருகன் இங்கே தான் இருக்குது. பூமி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது சொல்கிறார், இந்த பாழா போன மண்ணு மேலே இல்லை, இது பாழா போன மண் இல்லை, கர்த்தர் உண்டாக்குனதுங்க. இது மண் மூடிக்கிட்டு இருக்குது. இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணுன்னா இங்கே பிரசங்க கேட்கணும், அப்போ தான் அதை பார்க்க முடியும். இல்லைன்னா அது பெரும் பாழா போன மண்